guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் ஃபியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 49. இதுக்கு முன்னாடி வந்த 48வது எபிசோடு மிஸ் பண்ணவங்க கவலைப்பட வேணாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த புகைக்கு நடுவில் இருந்து நம்ம ஆள் மாசா வெளியில் வரான். நம்ம ஆள் டான்ஜுவானை பார்த்து வெளியில் அவ்வளவு கேஸ் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னடானா இங்கே நிம்மதியாக வெக்கேஷன் கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு செம்ம நக்கலாக கேட்குறான். நம்ம ஆளை பார்த்த உடனே டான்ஜுவான் சீக் ட்ராக்கர்னு ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் மரண பயத்தில் இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே டான்ஜுவான் அந்த மரண பயத்தில் தன்னோட கெத்தை விடாமல், நான் இதை விட பெரிய டேஞ்சரெல்லாம் பார்த்துட்டு வந்தவன்டா, என்ன நீ மிரட்ட முடியாதுன்னு நக்கலா ஒயினை ஊற்றிக்கிட்டே சீன் போடுறான். ஆனால் சடனாக அவன் டேபிளில் ஒரு ஸ்வாடு வந்து பாயவும் அவன் மொத்த கெத்தும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஆளு செம மாசா, நீ இப்படி கெத்தா இருக்கிறது தாண்டா எனக்கு வேணும், அப்பதான் உன்னை போடுறப்ப எனக்கு ஒரு திருப்தி இருக்குன்றான். செம காண்டான டான்ஜுவான், டே காட்ஸ் இவனை முட்டி போட வைங்கடான்னு கத்துறான். ஆனா நம்ம ஆளு இந்த ரூமை சுத்தி ஆல்ரெடி சீல் வச்சாச்சு, உன் காட்ஸ் எல்லாரையும் நான் காலி பண்ணிட்டேன்னு அடுத்த ஷாக்கை கொடுக்குறான். என்னோட பாஸ்ட் லைஃப்ல உன்னை சரியா வச்சு செய்யாம செத்துட்டேன்ற வெறிதாண்டா என்னை இப்போ இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. உன் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு நாய் மாதிரி வேலை செஞ்சு எத்தனையோ பேரை கொன்ன அந்த நைட்மேர் இன்னும் என் மனசுல இருக்குடான்னு நம்ம ஆளு தன்னோட பாஸ்ட் லைஃப் ரிவெஞ்சை வெளியே காட்டுறான். டான்ஜுவான் அது இல்லைன்னு சமாளிக்க பார்க்குறான். ஆனால் நம்மால் அவன் வாயை மூட வச்சு பஸ்ட்டு முரட்ட அட்டாக்க போடுறான். நம்மால் அடிக்கும்போது டான்ஜுவானோட பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பலியான எத்தனையோ பேரோட அலறல் சத்தமும் சாபமும் நம்ம ஆளோட மைண்டில் எக்கோ ஆகுது. அன்னைக்கு நான் உன்கிட்ட இப்படி தானடா கெஞ்சினேன்னு நம்மால் வன்மத்தை தீக்க டான்ஜுவான் அப்பவும் நான் உனக்கு நல்லதுதான் பண்ணேன்னு சப்பாக்கட்டு கட்டுறான். ஆனால் நம்மால் அவனோட அந்த நரித்தனமான பேச்சை ஒரேடியாக கட் பண்ணுறான். நம்மால் டான்ஜுவானோட கையை வெட்டி அவனுக்கு டார்ச்சர் கொடுக்குறான். ரத்த வெறியில இருந்தாலும் கண்ட்ரோலை இழக்காம மூச்சை இழுத்து விட்டு ஸ்டெடி ஆகுறான். உன்னால செத்தவங்க பட்ட அதே வழியை நீயும் அணுவா அனுபவிச்சு சாகணும்டான்னு ஸ்லோ டெத் ப்ராமிஸ் பண்றான். அடுத்த சீன்ல அந்த ரிவெஞ்சுக்கான ராத்திரி முடிஞ்சு கதை அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுது. அங்க ரத்த கால் தடங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. நம்ம ஆளு உடம்புல இருந்த அந்த ரத்தக்கரை படிஞ்ச டிஸ்கைஸை கலட்டி போட்டுட்டு நம்ம ஆளு கீழே இறங்கி வரான். அங்க நம்ம ஆளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த 2 அலையஸ் வேலையை முடிச்சிட்டியா பாஸ்ன்னு கேட்குறாங்க. நம்மால் அந்த கொலையை பற்றி பெருசாக பேசாமல் சிண்டிகேட் சைடு மேட்டர் எல்லாம் எப்படி போச்சுன்னு பிஸ்னஸ் டாக்குக்கு மாறுறான். எல்லாம் பிளான் பண்ணபடியே நடந்துச்சு, எனிமி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் காலி, இந்த பழி நம்ம பக்கம் வராத அளவுக்கு ரூட்டை மாற்றியாச்சுன்னு நம்மால் சொல்கிறான். அப்புறம் டான்ஜுவான் கிட்ட இருந்து சுருட்டின சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை அவங்க கிட்ட ஒப்படைக்கிறான். இந்த ரெட் ஹேர் ஆளு அந்த பேப்பரை பார்த்துட்டு, இது ரெயின்ஹார்டு மெர்ஜென்ட் குரூப் கான்ட்ராக்ட் ஆச்சு, இது அந்த கில்லை விட ரொம்ப முக்கியமானது பாஸ்ன்னு ஷாக் ஆகுறான். அவனுங்க புதுசாக ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிக்க பிளான் பண்ணுற விஷயத்த சொல்கிறான். அவனுங்க சோமாவை ஹை கிரேடு மெடிசனாக மாற்றி மெர்ஜென்ஸ் வழியாக விற்க போகிறாங்க, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண நம்ம சைடை யூஸ் பண்ண ஸ்கெட்சு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனை எங்கே வச்சு பண்ணுவானுங்க, மாட்டிக்காமல் எப்படி கடத்துவாங்கன்ற டவுட்டு அவனுங்களுக்கு வருது. நம்ம குஸ்கோ கிங்டத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அங்கே இருந்து இதுக்கான ஃபார்மிங் பர்மிட்டை வாங்கிடலாம்னு நம்மளால சொல்கிறான். மிச்ச பிளானை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பார்ட்னருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அடுத்த மேட்டரை பார்க்க ஸ்பீடாக கிளம்புறான். அப்புறம் காட்டுக்குள்ளே ஒத்தையாக நின்று அடுத்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். மாலு அடுத்த லீடை வச்சு மூவ் பண்ண ரெடி ஆகுறான். அப்போ பிரின்ஸ் கேலஸ் கிட்ட இருந்து ஒரு பர்சனல் சம்மன்ஸ் வருது. பேங்க்வெஸ்ட் பார்ட்டி முடிஞ்சதுலேருந்து அந்த பிரின்ஸ் இன்னும் அட்லாஸ்டில் தான் தங்கியிருக்கான்றது நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. பிரின்ஸ் அங்கேயே தங்கி இருந்துட்டு இப்போ சடனாக கூப்பிடுறது ஏதோ பிளான் மாதிரியே நம்ம ஆளுக்கு டவுட்டாக வருது. ஏன்னா சென்ட்ரல் கான்டினென்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போக எப்படியும் சில நாள் ஆகும், ஒருவேளை இவன் லேட்டாக போனால் மற்றவங்களுக்கு டவுட் வந்துடும். வந்தால் அதுக்கும் ரீசெண்டாக நடந்த மெய்கன் கார்டல் அழிவுக்கும் கனெக்ஷன் இருக்கும்னு எம்பையர் டவுட் பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் ஒரு செம அலிபியை ரெடி பண்ண பிளான் பண்ணுறான். பாயிண்ட்ஸ் அதிகமானாலும் பரவாயில்லைன்னு 600 பாயிண்ட் செலவு பண்ணி சிஸ்டம் போர்ட்டல் மூலமாக டிரெக்டாக பிரின்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அட்லாஸ் ஹோட்டலுக்கு டெலிபோர்ட் ஆகுறான். மாலு உள்ளே போனது எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. அங்கே பிரின்ஸ் கேலஸ் கூடவே நம்மால் எதிர்பார்க்காத ஏபிள் ட்ராக்கர் இருக்கிறத பார்க்குறான். அவன் இங்கே இருக்கிறதே இந்த மீட்டிங் செம்ம டேஞ்சர்னு காட்டுது. மாலு ரொம்ப ஃபார்மலாக பிரின்ஸுக்கு சல்யூட் அடித்து எதுக்காக பாஸ் என்னை கூப்பிட்டீங்கன்னு கேட்குறான். பிரின்ஸும் ஏதோ பெரிய கிரைசஸ் வர போகிற மாதிரி சீன் போட்டு சீரியஸாக பேச ஆரம்பிக்கிறான். என் கூட உட்காந்து சரக்கடிக்கணும் அதான் மேட்டர்னு பிரின்ஸ் மொக்கையாக ட்விஸ்ட்டு தரான். என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிக்கவே தெரியலை, நீ தான் செம்ம ரகடாக குடிப்பான்னு ஞாபகம் வந்துச்சு,
அதான் கூப்பிட்டேன்னு அவன் சொல்ல நம்ம ஆள் மைண்டில் நாம அன்னைக்கு அப்படி ஒரு இம்ப்ரெஸை கொடுத்துட்டோமாமான்னு யோசிக்கிறான். இந்த கேப்பில் ஏபல் நம்ம ஆளை சைலண்டாக நோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஆளுக்கும் பிரின்ஸுக்கும் நடுவில் நடந்த மீட்டிங்கை பற்றி கெஸ் பண்ணுறான். ஏபல் தனியாக பேசணும்னு நினைக்கிறத நம்மளால சென்ஸ் பண்ணி இவன் ஏதோ பிளான் பண்ணுறான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். பிரின்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம ஆளுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்க நம்மளால் அதை வாங்கி சியர்ஸ் அடித்து குடிக்கிறான். மற்றவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு போதையில் தள்ளாட நம்ம ஆளோட சிஸ்டர் விண்டோவில் உன் ட்ரிங்க்ஸில் பாய்சன் இருக்குது, ஆனால் ஒரு ரெசிடென்ஸ் பவரால் அது நியூட்ரல் ஆகிடுச்சின்னு அலர்ட் வருது. பாய்சன் ஏரியும் தனக்கு ஒன்றுமே ஆகலைன்றதை வெளியே காட்டிக்காமல் நம்ம ஆள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறான். அப்போ ஏபல் நம்ம ஆள் பக்கத்தில் வந்து உன் ட்ரைனிங்கை கெடுத்துட்டோனோ சாரிப்பான்னு சாஃப்டாக பேசி நம்ம ஆள் எதிர்பார்த்த மாதிரியே தனியாக பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம தனியாக உட்காந்து குடிக்கலாம்னு ஏபல் கூப்பிட நம்ம ஆள் ஒயின் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் வழியாக அவனையே பார்க்குறான். ஏபல் ஏதோ ஒரு மெகா பிளானை வெளியில் சொல்ல போகிறான்னு நம்ம ஆளுக்கு புரியுது. அவனோட ரியல் மாஸ்கை கிழிக்க நம்மளும் ரெடி ஆகுறான். ஏபல் பேச்ச ஆரம்பிக்கும் போது நம்ம ஹவுஸ் ஆஃப் ட்ராக்கர் ஃபேமிலியை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு டைரெக்டாக நம்ம ஆள்கிட்ட கேட்குறான். நம்ம ஆள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாள் இந்த ட்ராக்கர் ஃபேமிலியை வச்சு செய்ய போகிறேன், மொத்தமாக அழிக்க போகிறேன்னு அவனோட ரியல் பிளானை ஓப்பனாக உடைக்கிறான். இதை கேட்டதுமே நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. அவன்கிட்டையும் என்ன மாதிரியே அதே பிளட்டு ஃபைட்டு டெத் அப்புறம் வின்னிங்கோட வாசனை அடிக்குது. சீக், நீ வெறும் கௌரவம் பார்க்குற நோபல் கிடையாது, நீ தான் ஒரு உண்மையான டிராகன் ஸ்லேயர்னு ஏபல் நம்ம ஆளுக்கு ஐஸ் வைக்கிறான். நம்ம ஆளுக்கு இந்த பிளட் லைன் கதையை கேட்டு செம்ம கடுப்பானாலும் ஏபல் என்னதான் சொல்ல வரான்னு சைலண்டாக கேட்குறான். ஐயும் இந்த எம்பையரை உள்ளுக்குள்ளே இருந்தே வச்சு செய்யணும்னு தானே இவ்வளவு க்ளோஸாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு ஏபல் கேட்க அந்த இடமே செம்ம சீரியஸ் ஆகுது. நம்ம ஆளுக்கும் தன்னை மாதிரி ஒரு லெவல் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணதான் ஏபல் இந்த அளவுக்கு நோன்றான்னு நம்ம ஆளுக்கு புரியுது. கிளாஸ் வெறும் ஒரு சிட்டியை மட்டும் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தா பத்தாது, பவரோட உச்சத்துக்கே போகணும். அன்னைக்கு ரோமன் எம்பையர் எப்படி உலகத்தையே தன்னோட ரோடு மூலமாக ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்படி தான் நாமளும் பண்ணணும்னு ஏபல் தன்னோட மெகா பிளானை பேசுகிறான். ரோடு, கல்ச்சர், ரிசோர்ஸ்னு எல்லாமே ஒரே சென்டரை நோக்கி வந்தால் பவர் நமக்கு அப்சல்யூட்டாக கிடைக்கும். அந்த ஒரு யூட்டோபியா ஃபியூச்சரை நான் உருவாக்குவேன்னு ஏபல் பேச இவன் ஏதோ ஒரு சாதாரண நோபல் பிளட் லைன் மாதிரி பேசாமல் வேர்ல்டையே ஆள நினைக்கிற ஒரு எம்பீரர் மாதிரி பேசுகிறான்றதை நம்மளால் புரிஞ்சுக்கிறான். ஏபலோட அம்மாவோட ரிலேஷன் ஜீமன் ஃபேமிலியோட பின்னணியை வச்சு நம்ம ஆள் ஒரு கணக்கு போடுறான். இப்போதைக்கு ஏபல் சிம்மன்ஸ்காரனுங்க, அப்புறம் இந்த எம்பையர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மெகா பிளானை பின்னாடி இருந்து ஏற்குறாங்கன்னு நம்ம ஆள் ஒரு முடிவுக்கு வரான். இப்போ ஏபல் நாம் 2 பேரும் ஒரே பிளட்டுடான்னு ஐஸ் வச்சு நீ ஏன் கூட வந்துரு, உனக்கு கிடைக்காத பவரே இல்லைன்னு ஆஃபர் மேலே ஆஃபரை போடுறான். இவன் நம்மளை கேங்குக்குள்ளே இழுக்க பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப டீசெண்டாக பேசிட்டு அப்புறம் கட் அண்ட் ரைட்டாக முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி என் பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன், உன் கூட வர முடியாதுன்னு நம்ம ஆள் ஓப்பனாக சொல்ல என்னை வேணாம்னு சொன்னால் பின்னாடி வருத்தப்படுவேன்னு ஏபல் மிரட்டுறான். ஆனால் நம்மளால் அதை துளி கூட மதிக்காமல் கெத்தா அங்கேருந்து கிளம்புறான். நம்மளால் போன உடனே ஏபலுக்கு செம காண்டாகுது. ஒரு கொடூரமான கசாப்பு கடைக்காரனா என்னால் என்றைக்குமே மாற முடியாதுடான்னு நம்மளால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். நம்மளால் வெளியே போன அடுத்த செகண்ட் அங்கே வில்லியம் வரான். ஏபல் தனியாக காண்டாகி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஜீக் எங்கப்பா என்னாச்சுன்னு மேட்டர் சொதப்பிடுச்சுன்றதை கெஸ் பண்ணி கேட்குறான். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.